Hey buddies, Vanakkam. This is Chakravarti. I'm going to share my learnings with you all. So let's dive into the video. இப்போ என்னோட வயசு பார்த்தீங்கன்னா 26 அண்ட் ஆஃப்டர் ஏப்ரல் 7th என்னோட வயசு வந்து 27 ஆக போகுது. ஸோ இந்த பர்த்டேக்கு ஐ டிசைடட் டு கிவ் மீ 3 gifts, மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட்ஸ் தட் யூ கேன் கிவ் ஆன் ஆர் பிஃபோர் யுவர் பர்த்டே. ஸோ அந்த கிஃப்ட்ஸ் உங்கள் பர்த்டே வர்றதுக்கு முன்னாடியும் அந்த கிஃப்ட் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கங்க. இட் இஸ் வெரி வேல்யூபிள் கிஃப்ட். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ டுக் அ டேர்ம் இன்சூரன்ஸ். பட் வாட் இஸ் டேர்ம் இன்சூரன்ஸ்? அதோட பர்பஸ் என்ன? இப்போ கன்சிடர் மை செல்ஃப். ஐ எம் மேரிட் அண்ட் ஐ ஹவ் 1 wife அண்ட் 2 children. என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் ஏர்ன் பண்ணுறேன். ஐ எம் தி ஏர்னிங் இண்டிவிஜுவல். இப்போ நாளைக்கே எனக்கு ஏதாவது நடந்து நான் இறந்து போனால் என் குடும்பத்தை யார் டேக் கேர் பண்ணிக்குவா? அவங்க செலவெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? காசுக்கு எங்கே போவாங்க? ஸோ தேர் கம்ஸ் தி டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பெனி will give a certain amount to my family so that my family can take care of their expense. ஸோ இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸோட பேசிக் நீடு. பட் யூ கேன் திங்க் இது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியலாம். எஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் அ டைப் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ். பட் லைஃப் இன்சூரன்ஸில் உங்களுக்கு கிடைக்க போகிற கவரேஜ் அமௌண்ட் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அளவுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம்ஸ் வில் பி மச் ஹையர். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இப்போ என் வயசு 62, என்னோட பையனோட வயசு ஒரு 28. ஸோ இந்த டைமில் நான் தவறிட்டேன்னா இட் இஸ் நாட் கோன் அஃபெக்ட் மை ஃபேமிலி ஃபைனான்ஷியலி பிகாஸ் பையன் சம்பாதிச்சுட்டு இருப்பான். ஸோ மை ஃபேமிலி கேன் மேனேஜ். இதுவே என் பையன் ஒரு 10 வயசில் இருக்கும்போது நான் தவறிட்டேன்னா இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் மை ஃபேமிலி வெரி பேட்லி ஃபைனான்ஷியலி. ஸோ இதிலிருந்து நம்மளை குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் த டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் இன்சூரன்ஸை நீங்கள் டைரெக்டாக அவங்க வெப்சைட்டில் போய் எடுக்கலாம், ஏஜென்ட்டில் போய் எடுக்கலாம், ஆர்எல்ஸ் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் லைக் பாலிசி பஸார் அதில் போயும் நீங்கள் பாலிசியை கம்பேர் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களுக்கு பாலிசி பஸாரில் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை எப்படி சர்ச் பண்ணுறேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு www.policybuzar.comனு டைப் பண்ணுங்கள் அண்ட் யூ சர்ச் ஃபார் இட். அதை கிளிக் பண்ணிங்கன்னா first you go into the term insurance section. It will ask some basic details. Enter your name, your date of birth, phone number and click submit. On the next page you will be again asked some few more questions. So அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய்டா கேட்கும். நெக்ஸ்ட் உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ, உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ, உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஆர் டொபேக்கோ பழக்கம் இருக்கா, நெக்ஸ்ட் உங்கள் லொக்கேஷன். இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கரெக்டாக கொடுங்க, கிளியராக கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பாலிசி கவர். ஸோ இதை வச்சு உங்களுக்கு பேஸ் கவர், பாலிசி, டேர்ம் இந்த ஆப்ஷன்லாம் காமிக்கும். ஸோ இந்த கவரேஜ் அமௌண்ட்டை நான் எப்படி செலக்ட் பண்ணுறது? சிம்பிளாக ஒரு பேசிக்காக எப்படி செலக்ட் பண்ணலான்னா, இப்போ நான் ஒரு 6 lakh வாங்கிட்டு இருக்கேன்னா நான் என்னோட ஆனுவல் சேலரியை வந்து இன்டூ 20 times மல்டிப்ளை பண்ணுவோம். தட் கம்ஸ் டு 1.2 crores. ஸோ ஐ மஸ்ட் கோ டு 1.2 crore value of policy around that. ஸோ இன்னொரு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த எக்ஸ்பென்சஸ் யூ ஆர் ஹேவிங் கரண்ட்லி, உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ செலவாகுது. அண்ட் யூ மஸ்ட் ஆல்சோ கன்சிடர் எதாவது கடன் இருந்தால் இஎம்ஐஸ் ஆல்சோ யூ மஸ்ட் இன்க்ளூட் இன் த எக்ஸ்பென்ஸ். அண்ட் ஆல்சோ ஃப்யூச்சர் நீட்ஸ், இப்போ மேரேஜ், ஸ்டடீஸ், அது எல்லாத்துக்குமே எவ்வளோ செலவாகும்னு பார்த்துட்டு அந்த வர்ற அமௌண்ட்டை இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அரௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய ஏஜ் 30. ஸோ நான் 60 yearsல வந்து ரிட்டையர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 30 years. ஸோ 3 into 30 years 90 lakhs. ஸோ ஒரு 1 crore பாலிசி இருந்தால் தான் நான் நாளைக்கு இல்லாமல் போனாலும் என் குடும்பம் வந்து ஃபைனான்ஷியலாக வில் நாட் ஸ்ட்ரகிள். ஸோ ஹவு டு செலக்ட் தி கவர் பீரியட், அன்டில் விச் ஏஜ் யூ ஷுட் கவர். ஸோ அதை எப்படி செலக்ட் பண்ணுறதுனா, நீங்கள் எந்த ஏஜில் ரிட்டையர்ட் ஆவீங்களோ, தட் மீன்ஸ் அட் வாட் ஏஜ் யுவர் ஃபேமிலி வில் பி இண்டிபெண்ட் ஆன் யூ. இப்போது ஒரு 60 வயசு வந்துருச்சுன்னா நம்ம குழந்தைங்க எல்லாமே வந்து வளர்ந்துருப்பாங்க, அவங்களே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இறந்தாலுமே ஃபைனான்ஷியலாக என் குடும்பத்தை வந்து அது பாதிக்காது. ஸோ தட் மஸ்ட் பி த ஏஜ்
until which you should take the cover. நிறைய பேர் வந்து ஹோல் லைஃப்க்கு எடுப்பாங்க. அந்த ஹோல் லைஃப் எடுக்கிறதுக்கு யூஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்கள் ப்ரீமியம் அதிகமாகும். அதே அமௌண்ட்டை வந்து நீங்கள் வேறு எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா you may get better result. ஸோ திஸ் இஸ் தி டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ இதில் நிறைய பாலிசிஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள். பட் ஐ வுட் லைக் டு கிவ் யூ 3 suggestions or 3 inputs. First one, don't take the term insurance for the whole life எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒன், பேமெண்ட் ஆப்ஷன். பேமெண்ட் பண்ணும்போது நிறைய 3 yearsல பே பண்ணுங்கள், லிமிடெட் பே ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். இட்ஸ் வெரி ப்ரிஃபரபிள் டு கோ வித் அ ரெகுலர் பே சூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ், இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கூட நிறைய ரைடர்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க, லைக் ஆக்சிடென்டல் டெத் ரைடர்ஸ். இப்போ நமக்கு ஆக்சிடென்ட்டில் இருந்துட்டோம்னா நம்ம 1 கோடி கவர் இல்லாமல் இன்னொரு 50 lakhs ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுங்க, இல்லைனா அந்த மாதிரி ரைடர்ஸ் எதுவுமே செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் கண்டிஷன் பார்த்து உங்களுக்கு என்ன தேவைப்படுமோ அந்த ரைட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி கவரை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ ப்ளீஸ் கன்சிடர் பையிங் அ டேர்ம் இன்சூரன்ஸ் பிஃபோர் யுவர் பர்த்டே. ஒன் மோர் திங், the earliest you take your term insurance, the lower will be your premium price. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ சின்ன வயசில் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ ப்ரீமியம் உங்களுக்கு டிஃபர் ஆகும். 25 வயசில் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு 35 வயசில் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கும் ப்ரீமியமில் டிஃப்ரென்ஸ் வரும். பிகாஸ் 35 இயர்ஸில் உங்களோட ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ தட்ஸ் த ரீசன். செகண்ட் கிஃப்ட் ஐ கேவ் மை செல்ஃப் இஸ் ஐ டுக் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு எடுக்கணும்? நான் 26 தான் ஆச்சு, ஐ எம் வெரி ஹெல்த்தி. பட் நவடேஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் பில் have the potential to wipe out all my savings. So take a health insurance. If you are married, take a family policy. So health insurance la you should select some coverage amount like 5 lakh, 10 lakh, 15 lakh and up to 1 crore is there. What is this cover amount? Ipo I got hospitalized due to some reasons and ipo enoda hospital bill 4 lakh vanduchana, insurance company will pay the 4 lakhs because I have the 5 lakh cover. Suppose if my hospital bill came 6 lakh, insurance company will pay 5 lakhs and the extra 1 lakh I should pay from my pocket. So according to the need, you select your health insurance. And one more thing, ஹெல்த் இன்சூரன்ஸும் ஏஜ் பொறுத்து மாறும். நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஏஜ் லாக் ஃபியூச்சர் கொடுப்பாங்க. நம்ம ஏஜ் ரிவைஸ் ஆகும், ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒருக்கா நம்மளோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ரிவைஸ் ஆகும் பிகாஸ் அவர் ரிஸ்க் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமாக நான் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு சேமித்து வச்ச பணம் ஒரு மெடிக்கல் பில்லுக்கு செலவாகாமல் பார்த்துக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸையும் நீங்கள் நிறையா டைரெக்டாக கம்பெனி வெப்சைட்டில் போய் எடுக்கலாம், இல்லைனா பாலிசி பஜார் போல் சைட்டில் நீங்கள் நிறையா கம்பேர் பண்ணி எடுக்கலாம். ஸோ தட்ஸ் அப் டு யூ. அண்ட் தேர்ட் கிஃப்ட் ஐ கேவ் டு மை செல்ஃப் இஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் அ எஸ்ஐபி. எஸ்ஐபி மீன்ஸ் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங். மந்த்லி நான் எஸ்ஐபியில் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவேன். ஸோ தட் ஆன் லாங் டேர்ம் இட் க்ரோஸ், இட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கிவ்ஸ் மீ த ரிட்டர்ன். இப்போ நான் மந்த்லி ஒரு அமௌண்ட் போட்டே வந்தேன்னா தட் இஸ் கோயிங் டு இன் சம் மியூச்சுவல் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதில் தான் இந்த அமௌண்ட்டு போகும். ஸோ ஒரு லாங் பீரியடில் 30-40 இயர்ஸில் 20-30 இயர்ஸில் வந்து நம்மளோட அமௌண்ட் க்ரோ ஆகும். இந்த எஸ்ஐபியை நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் கோலுக்கு கூட போட்டு வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன்ஸ் மேரேஜ் ஆர் பையிங் அ ஹவுஸ். ஸோ இதுக்காகலாம் நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் மந்த்லி ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க. இதை நீங்கள் எஃப்டியில் கூட போட்டு வைக்கலான்னு சொல்லலாம். பட் எஃப்டியில் த இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் அரௌண்ட் 7 or 8%. பட் த இன்ஃப்ளேஷன் ரேட் இஸ் 6%. ஸோ உங்களுக்கு எஃப்டியில் வர அமௌண்ட் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் கூட மேட்ச் ஆகாது. பட் ஆன் அன் எஸ்ஐபி இட்ஸ் நாட் கேரண்டி, பட் ஆவரேஜ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் 10 to 12% ரிட்டர்ன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு எஸ்ஐபியை ஒரு சின்ன அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம், 200 rupees மந்த்லி ஆர் 500 rupees மந்த்லி. எந்த அமௌண்ட்டில் வேணாலுமே நீங்கள் வந்து உங்களோட எஸ்ஐபியை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டிசிப்ளின். ஒரு ஃபஸ்ட்டு 5 years 10 years உங்களுக்கு பெரிய க்ரோத் தெரியாது. As the time goes, the magic of the compounding happens and your wealth grows exponentially. It's not a guarantee because it is subject to the market, but it is expected around 12%. So these are the 3 gifts which I gave to myself for this birthday. So நீங்களும்
இதெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிஃபோர் யுவர் பர்த்டே யூ ப்ளீஸ் ட்ரை டு take all these insurance as this is not only valuable for you but also for our family. If you like this video, do consider subscribing my channel. Together we rise. See you on another video.